ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இதை வெட்டி முறிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பதிவு. மாந்திரிகிட்ட போக வேண்டாம், பணமும் செலவழிக்க வேண்டாம். அங்கே பிணம் எரிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது தட்சிணை கொடுத்து இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுடைய மயானத்தில் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குங்க, எல்லா மாந்திரிகிட்டையும் போயிட்டேன், எதுவுமே எனக்கு சரியாகல, இருக்கிற கஷ்டம் அதிகமாக தான் ஆகுது, விட எதுவும் சரியான நிறைய மாந்திரிகிட்ட போனேன், செலவு பண்ணிட்டேன் நிறைய. ஆனால் போன மாதிரியே தெரியல, நான் படுற கஷ்டம் அதிகமாக தான் இருக்க வழியே குறைஞ்சா பாடு இல்லை அப்படின்றவங்க இதை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது ஏவல் ஏவிட்டாங்க, பிஸ்னஸ் டல்லாகிடுச்சு, இல்லை வீட்டில் பசங்களோட சண்டை, இல்லை வீடு கட்டி பாதியில் நிற்குது, இல்லை பிஸ்னஸில் பணம் போட்டு திரும்ப எடுக்க முடியல, மேலே மேலே கடன், இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது எதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்ற பயப்படுறவங்க மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. அதாவது பிணம் எரிக்கிறவர்கிட்ட நீங்கள் முதல் நாளே சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு தட்சிணை கொடுத்து வச்சுருங்க. அதாவது அங்கே இருக்கிற ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட ஒரு சின்னதாக ஒரு படையல் மாதிரி போடுங்க. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அவள் பொறி கடலை, ஒரு தேங்காய் உடைச்சிட்டு, ஒரு சூடம் காமிச்சிட்டு, ஒரு 5 வகை இனிப்பு வச்சு தட்சிணை வச்சுருங்க. அது பிணம் எரிக்கிறவர் எடுத்துப்பார். நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு படிகாரம் எடுத்துக்கோங்க, ஒரு ஊமத்தங்காய், தும்டிக்காய், ஒரு எலுமிச்சப்பழம், ஒரு முட்டை, அதுக்கப்புறம் 5 வகை ஸ்வீட்டு, ஒரு மண் தட்டு, மண்ணால் ஆன மடக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மடக்கு, இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதெல்லாம் அந்த மடக்கில் வச்சுடுங்க. வச்சுட்டு அதை ஒரு பெரிய மடக்கா வாங்கிக்கோங்க. அதாவது மண்ணாலான தட்டு, மண் தட்டு, இது எல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வச்சுடுங்க. யாருக்கு பாதிப்பு இருக்கோ அந்த நபரை உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அவர் தலையிலேருந்து 9 வாட்டி ஏற்றி ஏற்றி இறக்குங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் ஏற்றி இறக்க வேண்டாம், அவர் பிணம் எரிக்கிறவரே ஏற்றி இறக்க சொல்லுங்கள் 9 வாட்டி. அதாவது இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை சொல்லி 9 வாட்டி ஏற்றி இறக்கணும். இந்த யார் பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. மயானத்துக்கு போகும்போது ராவு கணம் யமகண்டம் கூடாது. கரி நாள், சூன்ய திதி, இந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்கக்கூடாது. நார்மலான டைம் போங்க. ராவு கணம் யமகண்டத்தில் போகாதீங்க. நார்மலான டைமாக பார்த்து போங்க. அந்தி வேலை உச்சி வேலைக்கு போகாதீங்க மயானத்துக்கு. இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை 9 வாட்டி ஏற்றி ஏற்றி இறக்கும்போது சொல்லுங்கள். இல்லை எனக்கு நான் மயானத்துலலாம் செய்ய முடியாதுங்கன்னா அப்போ முச்சந்தியில் கூட நின்று செய்யலாம். அறிவோம் அழகிய தேவி, அழகுடன் நாதம் பிறந்திட்ட நேரம், வேதாளத்தில் ஒரு சூடேற்றி வெட்டி அறுத்து கூழ்கள் சமைத்து வைய பிசாசு ஏவல் எல்லாம் இங்கே வா வா, வழி தேங்காய் வலம் வச்சு இடம் வச்சு இன்னாருடைய ஏவல் பேய் பிசாசி சூன்யம் போக போக சிவாய நம. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் அந்த முச்சந்தில நிற்க வச்சு ஒரு 9 வாட்டி ஏற்றி இறக்கிட்டு, சுற்றுறவங்களும் கொஞ்சம் வயசானவங்களா இருக்கணும். அவங்களும் திசை கட்டு உடல் கட்டு போட்டுக்கணும். இல்லை உங்களுக்கு வயசானவர் சுற்றுறா, அவர் திசை கட்டு உடல் கட்டு போட்டு கையில் ஏதாவது ரக்ஷை வச்சுக்கணும். அவரும் ஒரு ஃபைனலாக ஒரு எலுமிச்சை பழம் சுற்றி அவர் உங்களுக்கு சுற்றி ஏற்றி இறக்கிட்ட பிறகு அவரும் கொஞ்சம் சுற்றி போட்டுக்கணும். இது எல்லாமே அந்த முச்சந்திலே உடச்சிட்டு வந்துடுங்க. தேங்காய், பூசணிக்காய் எல்லாமே உடச்சிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் வரும்போது நீங்கள் குளிச்சுட்டு தான் உள்ளே போனோம். அந்த உடுத்தி இருக்கிற துணியும் நீங்கள் ஏதாவது டஸ்ட்பினில் போட்டோம். குளிச்சுட்டு அந்த ஈர துணியும் எங்கேயாவது போட்டுருங்க. மறுநாள் அந்த தண்ணியில் நீங்கள் அதாவது நீங்கள் தண்ணியில் குளிக்கும்போது, இப்போ நீங்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டீங்க, இல்லை வெட்டி முடிச்சு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அதாவது தண்ணியிலையும் மஞ்சத்தூள், உப்பு, கண்டங்கத்திரி, காட்டு கருஞ்சீரகம், கொடியருகு வேர், இந்த 3ம் மூலிகை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த 3மே அந்த தண்ணியில் போட்டு குளிங்க. குளிச்சுட்டு அதுலேயும் அந்த கங்கா யமுனா தீர்த்தம் சங்கமிக்கணும், எனக்கு இன்னையோட பிடிச்ச பீடை ஓடணும்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குளிக்கிற தண்ணியும் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும். தலை குளிக்கும் போது இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு குளிங்க. ஒன்று அப்போதான் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஒரு சின்னதாக ஒரு துண்டு கட்டிட்டு குளிங்க. அந்த தண்ணிக்கும் ஒரு மந்திரம் உண்டு, அதுவும் நான் இப்போ சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் சிவசிவா தன் திருவருளால் உண்டாக்கிய சகல நதிகளின் சக்திகளும் ஒன்றாய் கூடி பிராண பிரதிஷ்டையாகி அருள் புரிய. ஓம் சிவசிவ, ஓம்
சிவாய ஓம், இதுதான் மந்திரம். அந்த தண்ணிக்கும் 3 வாட்டி இந்த மந்திரத்தை 7 வாட்டி 3 வாட்டி 11 வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலையில தண்ணியை கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய பாரம்பரியம் பழக்கம் என்னமோ அதே மாதிரி வச்சுட்டு வாங்க. அப்புறம் நீங்க இருக்கிற ஊர் கிராம தேவதையினுடைய எலுமிச்சை பழம், வீட்டு வாச நிலப்படியில ஒரு படிகாரம், அந்த அம்மாவுடைய பழம் எல்லாமே கட்டுங்க வாச நிலப்படியில. இந்த சூனியம் இதெல்லாம் போனோம்னா வீட்டுல குலதெய்வத்துக்கும் சாம்பிராணி போடணும். 3 எண்ணெய் கூட்டி, இழுப்ப எண்ணெய், நெய், வேப்ப எண்ணெய் கூட்டி ஒரு மண் விளக்குல காலையிலயும் ஈவினிங்கும் கரெக்டா 6 மணிக்கு நீங்க தீபம் போடுங்க. ஒன்று, இந்த குல தெய்வத்துக்கு உண்டான சாம்பிராணியம் நான் சொல்றேன், அதுவும் நீங்க தீபம், அதாவது தூப தீபம் போட்டுட்டு வாங்க. படிகாரம், கோஷ்டம், மரமஞ்சள், அழிஞ்சில் விதை, மருதாணி விதை, அதாவது வெள்ளை இருக்கு வேறு, நாயுருவி, கருப்பு குங்குலியம், வெள்ளை குங்குலியம், வெண்கடுகு, வலம்புரிக்காய், குக்கல், கருஞ்சீரகம், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, சாமந்திப்பூ, வசம்பு, கிச்சிலி கிழங்கு, கோரக்கிழங்கு, இது எல்லாமே போட்டு ஒரு தூப தீபம் மாதிரி சாம்பிராணி, பால் சாம்பிராணி எது கிடைக்குதோ வாங்கி நீங்கள் இது தூபம் மாதிரி மகிஷான்னு ஒரு சாம்பிராணியும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இதெல்லாம் அந்தி வேலை போட்டுட்டு வரும்போது அந்த ஏவல் பில்லி பிசாசி எல்லாமே சரியாயிடும். உடம்பும் உங்களுக்கு நார்மலாக வந்துடும். வரும்போதே உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் வீடு ஆகட்டும், எல்லாமே ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வீவர்ஸ்.